தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணிதிரண்டு வாருங்கள். பொது தொகுதிக்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் ஆசைப்படலாமா அப்படின்னு கருணாநிதி அவர்கள் சொன்னார் அப்படின்னு பப்ளிக் டெலிவிஷன்ல அவர் பதிவு பண்ணார் இதே செய்தியை. இந்த கட்சி இந்த தொகுதி தான், இந்த கட்சி இந்த தொகுதி தான். இப்போ கம்யூனிஸ்ட்னா திருப்பூர், கோயம்புத்தூர், மதுரை இதுதான். அந்த டெம்ப்ளேட்டை தாண்டி இப்ப திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சி வளர்ந்து விடுது அவர் நம்புறார். உண்மையும் அதுதான். திருமாவளவன் அவர்களுக்கு ரெண்டே கண்டிஷன் தான். நான் கூட்டணி வைக்கும் இடத்தில் பாமக இருக்கக்கூடாது, பாஜக இருக்கக்கூடாது. இப்ப இருக்க அதிமுக கூட்டணியில பாமகவும் இல்ல, பாஜகவும் இல்லையா? அப்போ அவருக்கு அதிமுக இன்னொரு ஆப்ஷனா தானே இருக்க முடியும். விடுதலை சிறுத்தைகள் எடுக்க போற அந்த முடிவு அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமான இந்த எல்லா அரசியல் கட்சியும் சேர்ந்த அந்த டைனமிக்ஸ் மாத்த போகுது. எடப்பாடி அவர்கள் மீண்டும் ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? திமுக கூட்டணி இன்னும் உறுதியாகவில்லை. இன்னும் திமுக கூட்டணி உறுதியாகவில்லைன்னு அவர் இண்டிகேட் பண்றது எதை அப்படின்னா, வேல்முருகன் அவருக்கும் ஜவாஹிர் அவர்களுக்கும் சீட்டு கொடுக்குற ஐடியாலே திமுக இல்ல. அவங்க ஆப்ஷன் வச்சிருப்பாங்களா? அதிமுகன்றது இன்னொரு செகண்ட் ஆப்ஷனா வச்சிருப்பாங்கல்ல? நிச்சயமா இல்ல மேடம். ஜவாஹிர் என்ன சொன்னார்? ஓப்பனா சீட்டு கொடுக்காம ஆதரவு கேக்குறாங்கன்னு சொன்னாரு. சோ சீட்டே கொடுக்காம ஒரு இடத்துல ஆதரவு கேட்டாங்கன்னா அது எப்படி? வாங்க வினோத், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். ஓகே, படம் நழுவி பால்ல விழுந்தது மாதிரி எந்த கட்சி இப்ப எந்த கூட்டணியோட ஐக்கியமா இருக்காங்க? ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இந்த கண்டனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொறுப்பா பேசுவோம் நிகழ்ச்சிக்கு தொடர்ச்சியான ஒரு நல்ல ஆதரவை அளித்து வரும் நம்மளுடைய வியூவர் பெருமக்களுக்கு ரொம்ப நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்குவோம். இப்போ கூட்டணி சம்பந்தமா போறதுக்கு முன்னாடி நம்ம போன அப்டேட்ல அதிமுக திமுக கூட்டணி பத்தி பேசிருந்தோம். ஆனா இந்த வாட்டி இந்த தேர்தல் நெருங்க ஒரு நாள் 1 days லாங் டைம் இன் பாலிடிக்ஸ் மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம பேசுறதுல இருந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே நடக்கல. அது கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், மெகா சீரியல் மாதிரி அப்படியே போட்ட இடத்துலயே இருக்குன்றீங்க. அதே சுச்சுவேஷன்லாம் தொடருது. இதுல ரொம்ப சர்ப்ரைசிங்கே விடுதலை சிறுத்தைகள் தான். ஏன்னா 4 தொகுதி கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் தீவிரமா போய்கிட்டு இருக்காங்க, மாநாடெல்லாம் நடத்திருக்காங்க, அவங்க வெயிட்டை காட்டிட்டாங்க. அப்புறம் என்ன இல்ல, புதுவாள் சேர்த்தாங்க, துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுத்தாங்க, தென் மாநிலங்கள் எல்லாம் போட்டி போட போறாங்க, தனிச்சின்னத்துல வேணும்னு கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் கூட திமுக கூட்டணி இப்ப இல்ல, நேற்று இல்ல. அது ஏறக்குறைய சட்டமன்ற தேர்தலே உறுதியான கூட்டணி, அதுக்கு முன்னால இருந்தே உறுதியான கூட்டணி. ஸோ தேர்தல் பங்கீடு இப்படி நடந்துரும் அப்படின்னு நினைச்சாங்க. இவ்வளோ நினைச்சா உத்தரப்பிரதேசத்திலே 14 சீட்டு 17 சீட்டு காங்கிரஸுக்கு ஒதுக்கி அங்கேயே ஸ்மூத்தா ஒரு சுச்சுவேஷன் முடிஞ்சிச்சு உத்தரப்பிரதேசத்துல. ஆனா தமிழகத்துல இன்னும் நீடிச்சிருக்க முக்கியமான காரணமா விடுதலை சிறுத்தைகள் தான் இருக்கு. ஏன்னா இங்க எப்படின்னா இது ஒரு சீட்டு கட்டுல அடுக்குன ஒரு பெரிய கோபுரம் மாதிரி இந்த கூட்டணி அப்படிங்கிறது. ஒரு சீட்டை உருவனா கூட ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சருமே மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதாலதான் திமுக கூட்டணியில சொல்றீங்க. ஆமா, ஒட்டுமொத்த கூட்டணின்னா எல்லா கட்சியோட கூட்டணியுமே மாறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுரும். அதனாலதான் இவ்வளவு ஒரு டிலே, இவ்வளவு ஒரு இழுபறி நீடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத திமுக கூட்டணி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, அவங்க சைலண்டா இருக்காங்க. ஓகே, எல்லாமே கரெக்டா இருந்தது. ஏன்னா காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க, அதிமுக கூட அப்படின்னு நம்மளே கூட பேசினோம். ஆனா அது கூட அப்படியெல்லாம் கிடையாது. தேசிய கட்சிகள் கூட எந்த கூட்டணியும் கிடையாதுன்னு எடப்பாடியே டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஸோ காங்கிரஸும் இங்க இருக்காங்க, தலைமையெல்லாம் கூட மாத்திட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ள சீட் ஷேரிங்கு பிரச்சனை வர போறது கிடையாது. விசிகா ரொம்ப காமா போயிட்டு இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சியிலும் காமா போயிட்டு இருக்கு. இதுல என்ன நெருக்கடி வரும்னு நினைக்கிறீங்க? இது நம்ம கமல் சொல்ற மாதிரி காமா இருக்கிற பசங்க போய் கோமாங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி காமா தான் இருக்காங்க. ஆனா அது எதுவுமே முடிவுக்கு வராத ஒரு சூழல் ஏன் இருக்கு அப்படிங்கறதான் கேள்வி. இப்ப எக்ஸாம்பிள், அமைதியா இருந்தாலும் உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது, ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் பொறுக்க மாட்டேங்குது. திமுக என்னதான் செய்வாங்க? இல்ல அப்படி கிடையாது மேடம். ஏன்னா இப்போ தேர்தல் இன்னும் அந்த தேர்தலோட நோட்டிபிகேஷன் இன்னும் சில நாட்கள்ல வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் தான் இங்க வைக்கிறது எல்லா சட்டமே. தேர்தல் ஆணையம் வைக்கிறது தான் இங்க சட்டம். பல IAS IPS அதிகாரிகள் மாற்றப்படலாம் நம்மளுடைய ஊடக சர்க்கிள்லாம் வந்துருச்சு. அது எப்பவுமே மாற்றப்படலாங்கிறது தெரியும் தான். பட் ஆனா இந்த வாட்டி குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய IAS IPSகள் மாற்றப்படலாம். அது யாரா வேணா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. திமுக கூட்டணியில ஏன் நம்ம அந்த ஒரு சீட் எடுத்தாலும் ஒட்டுமொத்த அந்த கோபுரமும் கலையும் சொன்னோம்னா, இப்போ ஒருவேளை விசிகா 4 தொகுதிகளை கேட்குது, திமுக இல்லவே இல்லை, உங்களுக்கு 2 தொகுதி தான், ஒரு தனி தொகுதி ஒரு பொது தொகுதி வேணா தரோம் அப்படின்னா திருமாவளவன் கன்ஃபார்மா நிற்பாரு. அப்ப மீதி அந்த ஒரு தொகுதியில யாரு கொடுப்பாங்க? விசிகா ஆதவ அர்ஜுனு கொடுப்பாங்களா,
விழுப்புரம் ரவிக்குமார் கொடுப்பாங்களா, வன்னியர்ஸ் கொடுப்பாங்களா? ம். இத்தனை கேள்வி இருக்கு. இப்போ ஆதவ அர்ஜுன் கொடுத்தாங்கன்னா அப்போ விழுப்புரம் ஏற்கனவே சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய ரவிக்குமார் என்ன பண்ணுவாரு? ம். சப்போஸ் வந்து வன்னியர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ வந்து இப்போ புதுசா வந்து உற்சாகமா பதவிக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பெரிய மாநாடு நடத்த உதவுன அந்த கட்சியை அடுத்த கடத்துக்கு கொண்டு போவார்னு எதிர்பார்க்கக்கூடிய ஆதவ அர்ஜுன் என்ன பண்ணுவாரு? ஸோ அதனாலதான் திருமாவளவன் விடாப்பிடியா நிற்கிறாரு, 4 தொகுதிகள் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. ஒருவேளை 4 தொகுதிகளை திமுக தராத பட்சத்தில் அவரோட ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பனா இருக்கு. அடுத்தப்பட்டது அவர் எங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 4 தொகுதிகளா? 4 தொகுதியில் அவர் கொடுத்துட்டாங்கன்னா சீட்டுக்கட்டாவே இருக்கும் இல்லையா? அப்படி கிடையாது. விசிகாவை விட அனுபவம் வாய்ந்த கட்சிகள் இருக்குல்ல, இப்ப குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் வந்து மதிமுகவா இருக்கலாம், அவங்கலாம் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு 4 கொடுக்கும்போது அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு 3வது விடுதலை சிறுத்தைகள் அவங்க பலத்தை வந்து நிரூபிச்சிருக்காங்கல்ல வினோத். திருச்சியில வந்து மாநாடு நடத்தினாங்க, வெல்லும் ஜனநாயகம் சொல்லிட்டு. அவங்க எதிர்பார்க்காத விடவும் வந்து அவ்வளவு லட்ச மக்களை வந்து திரட்டிட்டாங்க. ஸோ அவங்களோட பலத்தை அவங்க நிரூபிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுல ஆட்சேபனை தெரிவிக்கிறதுக்கு பலத்தை பார்த்து தான் திமுக கூட்டணியில எல்லாரும் கட்சியில கொடுக்குறாங்களா? அப்ப ஏன் காங்கிரஸுக்கு வந்து 5 சீட்டு 6 சீட்டு ஏன் கொடுக்குறாங்க? காங்கிரஸ் அந்த அளவுக்கு பலமா இருக்கா? இங்க பலத்தை பார்த்துலாம் கொடுக்கறது இல்லை மேடம். பலத்தை பார்த்து நீங்க உங்க கட்சியை வளர்க்கறதுக்கு வேட்பாளர் வேணா போடலாம். ஆனா திமுக கூட்டணியா இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியா இருந்தாலும் சரி, பாஜக கூட்டணியா இருந்தாலும் சரி, பலத்தை பார்த்துலாம் இங்க யாருக்கும் வந்து கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் எப்படின்னா, இப்போ இந்த கட்சி வந்து எத்தனை தொகுதியில் போட்டிட்டுது, ஓகே இதே தொகுதியிலிருந்து போட்டிட்டு உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும். 2009 தேர்தலில் நினைவு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய முக்கியமான ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள், முக்கியமான தலைவர் வன்னியர்ஸ். அவர் என்ன சொன்னார் ஒரு நிகழ்ச்சியில, பொது தொகுதி நாங்கள் கேட்டபோது பொது தொகுதிக்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் ஆசைப்படலாமா அப்படின்னு வந்து கருணாநிதி அவர்கள் சொன்னார் அப்படின்னு ஒரு பப்ளிக் டெலிவிஷன்ல அவர் வந்து பதிவு பண்ணார் இதே செய்தியை. ஸோ ஒரு டெம்ப்ளேட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த கட்சி இந்த தொகுதி தான், இந்த கட்சி இந்த தொகுதி தான். இப்போ கம்யூனிஸ்ட்னா திருப்பூர், கோயம்புத்தூர், மதுரை இதுதான், இந்த கட்சினா இந்த தொகுதி தான் சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. அந்த டெம்ப்ளேட்டை தான் இந்த கூட்டணியில ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அப்படி இருக்கும்போது அந்த டெம்ப்ளேட்டை தாண்டி இப்ப திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சி வளர்ந்து விடுது அவர் நம்புறார், உண்மையும் அதுதான். அப்படி இருக்கும்போது அவர் கேட்கிறார். அப்படிங்கிற போது அதை அவங்க வந்து எப்படி தருவாங்களா அப்படிங்கறதா மிகப்பெரிய. இதுல இன்னொரு ஸ்டாலினும் யோசிப்பாரு இல்லையா, ஒருவேளை வந்துட்டு விசிகா வந்துட்டு அதிமுக பக்கம் போயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிடாதா அப்படின்னு அவர் யோசிப்பாரா இல்லையா? விசிகா ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு நகர்ந்துச்சுன்னா ஒட்டுமொத்த கூட்டணியோட பேட்டர்னே மாறிடும். அது வந்து வெறும் அதிமுக திமுக கூட்டணி மாறும் இல்ல, பாஜக கூட்டணி வரைக்கும் அது மாறும். எப்படின்னா விசிகா அங்கன்னு வெளியேறிச்சுன்னா பாமக நமக்கு ஒரு அங்க இடம் இருக்கு திமுகல அப்படின்னு சொல்லிட்டு பாமக வந்து அங்க போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. பாமக அங்க போச்சுன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட உள்ள இருக்கலாம். ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குமா அப்படின்ட்டு வந்து தெரியாத ஒரு சூழல் வந்து ஏற்படும். பாமக யார் கூட சேரும்னு பேசிட்டு இருக்காங்க, ஆல்மோஸ்ட் அவங்க வந்து பாஜக கூட சேரும்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ பாஜகல ஒரு இது இருக்கும். பாஜக ஏற்கனவே வந்து கூட்டணியில் கூடிய கட்சிகள்னு சொல்லிட்டு இருக்காங்களே, ஜான் பாண்டியன்ல இருந்து இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து யோசிப்பாங்க. ஏற்கனவே பாரிவேந்தர் அவர்கள் வந்து 2019 தேர்தலில் வந்து பெரம்பலூர் தொகுதியில் யார் உதயசூரியன் தான் ஜெயிச்சார். அவர் வந்து ஆன் ரெக்கார்ட் பிராக்டிகலி பார்த்தா அவர் வந்து திமுக எம்பி தான். அவர் அங்க யோசிக்கலாம். ஸோ விடுதலை சிறுத்தைகள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு மூவ் அப்படிங்கிறது, ஒரு மாற்று ஒரு மூவ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமான அந்த தேர்தல் அலைன்ஸ் அப்படிங்கிற டைனமிக்ஸையே வந்து மாத்திரும், புரட்டி போட்டுரும். சோ அதுதான் இங்க ஒரு முக்கியமானது. காங்கிரஸ் உங்களுக்கு இப்போ யாராவது ஏதாவது சோர்ஸ் ஏதாவது சொன்னாங்களா விசிகா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதிமுக கூடன்னு? சோர்ஸ் சொன்னதை தாண்டி மேடம், விசிகா மட்டும் கிடையாது, எல்லா கட்சியுமே எல்லா கட்சியோடையும் பேசிட்டு தான் இருப்பாங்க. இப்ப உங்களுக்கு நீங்க இப்ப சவிதா அவர்கள் இருக்கீங்க, உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இல்ல சரி வரலன்னு தோணுச்சுன்னா அடுத்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் தானே. நம்ம அன்னைக்கே முன்னாடியே பேசிக்கிறோம், திருமாவளவன் அவர்களுக்கு 2 கண்டிஷன் தான். நான் கூட்டணி வைக்கும் இடத்தில் பாமக இருக்கக்கூடாது, பாஜக இருக்கக்கூடாது, இவ்வளவுதானே. இப்ப இருக்க அதிமுக கூட்டணியில பாமகவும் இல்ல பாஜகவும் இல்லையா, அப்போ அவருக்கு அதிமுக இன்னொரு ஆப்ஷனா தானே இருக்க முடியும். அதுதான் வந்து இந்த இழுபறிக்கு இவ்வளோ ஒரு இதுக்கு வந்து காரணமா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. இன்னொன்று என்னன்னா, பாமக அந்த ஆதவ அர்ஜுனுக்கு அப்புறம் ஆதவ அர்ஜுன் வந்து வந்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கி நகருது. 2006 உங்களுக்கு நினைவு இருக்கும், மக்கள் நல கூட்டணி இருந்தபோது விடுதலை சிறுத்தைகள்ல வந்து திருமாவளவன் என்கிட்ட தான் வந்து இந்த எலெக்ஷனுக்காக காசு வாங்கினான்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல சொல்லி விட்டாரு. என்கிட்ட வந்து கேட்டாரு, நானும் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் சொன்னார். ஸோ விசிகா அந்த ஃபண்டுக்கு வந்து
ஒரு காலத்து திண்டாடின கட்சி. இப்போ ஆதவ் அர்ஜுன் வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து தே கேன் அஃபோர்ட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்க. தென் மாநிலங்கள்ல நாங்க போட்டி போட போறோங்கிறாரு, கேரளாவில் போட்டி போட போகிறோம், கர்நாடகாவில் போட்டி போட போகிறோம்னு திருமாவளவன் அறிவிச்சிருக்காரு. அப்படிங்கிற போது அப்போ தான் வந்து ஓகே, அப்போ வந்து நாங்கள் நிற்க போகிறோம், ஃபினான்ஷியல் எங்களுக்கு வேணாம், ஃபினான்ஷியல் எங்களுக்கு ஆள் இருக்குது. அப்படிங்கிற போது அவங்க ஏன் அடுத்த ஆப்ஷன் யோசிக்காமல் இருப்பாங்க? அதுதான் வந்து முக்கியமான கேள்வி. ஸோ விடுதலை சிறுத்தைகள் எடுக்க போகிற அந்த முடிவு அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமான இந்த எல்லா அரசியல் கட்சிகள் சேர்ந்த அந்த டைனமிக்ஸ் வந்து மாற்ற போகுது. எடப்பாடி அவர்கள் மீண்டும் ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? திமுக கூட்டணி இன்னும் உறுதியாகவில்லை. கொடுத்த அந்த 10 நாள் கெடு முடிஞ்சிருச்சா? அவருக்கு கெடு முடியல, தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சதால காங்கிரஸ் வந்து ரூல்ட் அவுட். நம்ம அப்பயே பேசிட்டோம், உள்ள வந்த உடனே முடிஞ்சிச்சு கதை. ஆனா இன்னும் வந்து இந்த திமுக கூட்டணி உறுதியாகவில்லைன்னு அவர் இண்டிகேட் பண்றது எதை அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் வந்து ஈஸ்வரன் இருக்காரு, வேல்முருகன் இருக்காரு, இப்படி இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான கட்சிகள் தான். வேல்முருகன் இப்போ இவருக்காவது வந்து 4 சீட் 5 சீட் பேசிட்டாது இருக்காங்க. வேல்முருகன் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கறதாவே, வேல்முருகன் அவருக்கும் ஜவாஹர்லால் அவர்களுக்கும் சீட்டு கொடுக்குற ஐடியாலே திமுக இல்லை. அப்படி இருக்கும்போது திமுக சீட்டே ஆப்ஷன் வச்சிருப்பாங்கல்ல, அதிமுகன்றது இன்னொரு செகண்ட் ஆப்ஷனா வச்சிருப்பாங்கல்ல. நிச்சயமா இல்லை மேடம். சீட்டு கொடுக்காம ஜவஹர்லால் என்ன சொன்னார்? ஓப்பனா சீட்டு கொடுக்காம ஆதரவு கேட்கறாங்கன்னு சொன்னாரு. ஸோ சீட்டே கொடுக்காம ஒரு இடத்துல ஆதரவு கேட்டாங்கன்னா அது எப்படி கொடுப்பாங்க? இன்னொரு இடத்துல நான் சீட்டும் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு வந்து அதிமுக அழைத்தால் அவங்க ஏன் வந்து போகாம இருக்க போறாங்க? இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணியும் அதே மாதிரியான ஒரு இழுபறியில் தான் வந்து இருக்கிறது. ஆனா ஒருவேளை விசிகா வந்து சரி ஓகேப்பா நீங்க கொடுக்கறது ஓகே, எனக்கு 3வது கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைனலைஸ் பண்ணி வந்தாங்கன்னா, இப்ப இருக்க சிட்டிங் எம்பி 2 பேரு, 1 ஆதவ் அர்ஜுன், எக்ஸ்ட்ரா 1 அப்படிங்கிற மாதிரி 3த்துல வேணா ஃபைனலைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா 3க்கு கூட திமுக ஒப்புக்கொள்ளுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த வாட்டி அவங்க எல்லாமே ஒரு தொகுதியில் கண்டெயின் பண்ணு நினைச்சாங்க. திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 1, விடுதலை சிறுத்தைகளுக்கு 1, மதிமுக 1 கண்டெயின் பண்ணு நினைச்சாங்க. இப்ப மதிமுக என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஒருவேளை நம்ம வேணா துரை வையாபுரிக்கு மாநிலங்களவை சீட்டு கொடுக்கலாமா, வெறும் மக்களவை சீட்ல அவங்க போட்டி போடுறதால மாநிலங்களவை கொடுத்துட்டு போலாமாங்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னு தான் சொல்லப்படுது. ஸோ எது எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. இதுக்கு நடுவில் தான் மார்ச் முதல் வாரத்தில் நான் கூட்டணியை வந்து உறுதி செய்வேன்னு கமலஹாசன் அறிவிச்சிருக்காரு. ஆனா எந்த கூட்டணி அரசியல்வாதி அவரே உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு என்னென்ன சொன்னாரு பாத்தீங்களா? புரியவே புரியாது, டிக்ஷனரி வச்சு படிச்சா கூட புரியாது. கமல் அவர்களுடைய அந்த விளக்கம் வந்து பயங்கர. இப்ப அவர் யார் இப்ப கூட்டணியில வச்சுக்கிறேன்றாங்க? தெரியலையே, என்ன கதையே தெரியல. அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்க போறாங்களா? திடீர்னு நானே கோவையில ராஜ்யசபா எம்பியா? ஆமா, திடீர்னு நானே கோவையில போட்டி போடுவேங்கிறாரு. திடீர்னு தென்சென்னையா அப்படிங்கிறாங்க. என்ன கதனே நமக்கு தெரியல. இப்ப நேத்தான் ஏதோ கட்சி தொடங்கி 7 ஆண்டுகள் ஆச்சா. 7 ஆண்டுகள் அந்த கட்சி என்ன செஞ்சது மேடம்? உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. ஒரு 10 காலம் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. 7 ஆண்டுகள் ஒரு பேசுனதுக்கு பெரிய டிக்ஷனரி வச்சுதான் மாட்டிருக்கணும். 7 ஆண்டுகளா கட்சியை நடத்திட்டு இருக்காரு, அதுவே பெரிய சாதனை தாங்க. எந்த கட்சியோட இணைக்காம, கட்சியை கலைக்காம. இல்ல கட்சி நடத்த ஆபீஸ் போட்டு கொடியேற்றதா? இதுதான் கட்சி நடத்துறதா? கட்சின்னு ஆரம்பிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். 7 வருஷத்துல அவர் பண்ண மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா, ஒரு பிக் பாஸ் சீசன் 4 சீசன் முடிச்சிருக்காரு. அதுதான் வந்து அவர் செஞ்ச ஒர்க்கு பெருசா வெளில தெரிஞ்சது. பிளஸ் விக்ரம் படம், அந்த படத்தை அந்த பிக் பாஸ் மேடையுமே வந்து தன்னுடைய அரசியல் மேடையை, பிரச்சார மேடையை யூஸ் பண்ணிட்டாருல. அது ஆரம்பத்துல யோசிச்சாரு, ஆரம்பத்துல அப்படியே பயன்படுத்தினாரு. ஆனா அதுவும் வந்து கொஞ்சம் கோயம்புத்தூர்ல சட்டமன்ற தேர்தல் நினைக்கிறேன், எவ்வளவு டஃப் கொடுத்தாரு பிஜேபிக்கு. வானதி சீனிவாசனுக்கும் இவருக்கும் எவ்வளவு பெரிய டஃப் நடந்துச்சு. 1000 வாக்குகள் வித்தியாசம் தான் வானதி ஜெயிச்சாங்க. ஓரளவுக்கு கிட்ட நெருங்கி வந்துட்டாரு இல்ல. வந்தாரு. சோ அதெல்லாம் 7 வருஷ சாதனைங்க, 7 வருட சாதனைங்க. அவர் வந்து அதிமுக திமுகக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தாருங்க அவரு. இப்போ வந்து அப்ப வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்டு அவரே சோகத்துல ஆட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கோவத்துல ஆரம்பிச்சிருந்தாருன்னா டாப்ல வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர்தான் சொன்னார் இல்ல, நான் கோவத்தில் கட்சி ஆரம்பிக்கவில்லை, சோகத்தில் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு. இதுல வேற நல்லா ஞாபகம் இருக்கு, என்னுள் மையம் கொண்ட புயல் அப்படின்னு வந்து விகடன்ல வந்து எழுதினார். புயல் இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கு, என்னைக்காவது எழுந்து வெளியே வரும், அப்ப தெரியும் உங்களுக்கு. உங்களுக்குள்ள மையம் கொண்ட புயல் இருக்கும். சென்னையில மிக்ஜம் புயல் வந்து அப்போவாது ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. அப்போ வந்து வெளில பேசினாரு. பட் அப்பயும் வந்து மாநில அரசை டிஃபெண்ட் பண்ணி தான் பேசினாரு தவிர, சோ நம்ம ஜோக்காக சொல்ல. பட்னாலும் அவருடைய அந்த 7 வருஷம் அவரோட கட்சி என்ன செய்தார் அப்படின்னா, கமல் அவரே வந்து கேட்டுக்கணும். குறிப்பா வந்து நம்ம என்ன செஞ்சோம், இப்ப நம்ம எங்க செய்யறோம், இப்ப கடைசியில் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப 69 வயசு ஆயிடுச்சு கமல் அவர்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து இது கூட அவரோட கடைசி பார்த்தா அப்படி தெரியல. வேற அவங்களாம் வந்து என்டர்டெய்னர்ஸ், அவங்க வந்து உடலை அப்படிதான் மெயின்டைன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 69 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. இது வந்து அவருடைய கடைசி தேர்தலா கூட இருக்கலாம். ஸோ இப்போ
கடைசி தேர்தலா இருக்காரு நேரடியாக போட்டி போடுற சொல்றேன். நீங்க இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க, அவங்க கூட ஷாக் ஆக மாட்டாங்க போல இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா அடுத்த தேர்தலுக்கு ஒரு 5 வருஷம் கேப், அடுத்த எப்படி ஆட்சியை பிடிக்காம நாங்க ஓய மாட்டோம். இது வேறயா? இது வேற கண்டிப்பா. சரி, ஓகே. சோ இப்படிதான் கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் வந்து இப்படிதான் போகுது. இதுல நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சாரு, எங்க இருக்காரு அவரு? அவர் கார்த்திக் நவரச நாயகன் கார்த்திக் ஞாபகம் இருக்கு. கட்சி ஆரம்பிச்சு அவர் ஒரு பெல்ட்ல ஒரு அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவரு. அந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்ன ஆச்சுன்னு தெரியல. லட்சிய திமுகன்னு ஒரு கட்சி இருந்துச்சு, என்ன ஆச்சு அது? டிஆர் அப்படி பார்த்தா நிறைய கட்சி காணாம போயிருக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபெமிலியரான கட்சிகள், இன்னும் வேற என்னென்ன கட்சிகள் இருக்கு மக்கள் கமெண்ட்ல சொல்லட்டும். ஃபெமிலியரான கட்சி இல்ல, ஃபெமிலியரான ஆட்களால உருவாக்கப்பட்ட கட்சிகள். ஆனா அது காலப்போக்கில் அது வந்து கரைந்து போச்சு, ஒண்ணுமே அது அதால வந்து செய்ய முடியல. அது காரணமும் ரெண்டு கட்சிகள் பாருங்க. இவ்வளவு தூரம் இருக்கும்போது மக்கள் நீதி மையமா அந்த கட்சி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நின்று இருக்கு, அதே நீங்க பாராட்டணும். மக்கள் நீதி மையமா அப்படின்ற போதே தெரியுது அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா கட்சி பேரே கரெக்டா வந்து நமக்கு மக்கள் நீதி மையம் இப்படிதானே சிம்பிள், இப்படியா இப்படிதான் வந்து சிம்பிள். பெரிய ஒரு டார்ச் லைட் சின்னம் ஞாபகம் இருக்கு, டார்ச் லைட்ல போட்டு டிவி எல்லாம் உடைச்சாங்க. சோ அதெல்லாம் இருந்தது. பட் கமல் அவர்கள் அந்த அப்ப அவர் ஒரு பெரிய ஐடியாவோட தொடங்கலையும் தான் தோணுது. அந்த கட்சியவே அவர் வந்து ஒரு பெரிய அரசியல்லாம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டாரு, வந்து காம்பேரிங் பண்ணிட்டு போயிடலான்னு உள்ள இறங்கின பிறகுதான் ரொம்ப ஆழமா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, ரொம்ப கேள்வி கேட்கறாங்க. சரி, இதுதான் கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி எதுவுமே முடிவாகல, ஆனாலும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. புது தமிழகம் இருக்குன்னு சொல்றாங்க. பாஜகவும் தன்னுடைய கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து வைத்து கொண்டு காத்திருக்கிறார்கள். கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து வச்சு காத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா அங்கேயும் வந்து பெருசா இது இல்லை. அதான் சொல்றேனே, திமுக கூட்டணி ஏதோ ஒரு கட்சி எடுக்க போற ஏதோ ஒரு முடிவு இந்த எல்லா கட்சியோடைய இதுல எதுலையுமே வந்து மாட்டாம வேட்பாளர் 40 தொகுதிக்கும் வேட்பாளரை வந்து அறிவிச்சுட்டு ரொம்ப ஹாயா அமர்ந்து இதுக்கு பண்றது வந்து சீமான் அவர்கள் மட்டும்தான். ஆனா அவருக்கும் இப்ப அந்த தேர்தல் சின்னத்துல ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டு, அது உச்சநீதிமன்றம் கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு கோர்ட்டுக்கு போய் அவருக்கு பாசிட்டிவா தான் வருங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அது அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு 6% மேல வந்து வாக்கு சதவீதத்தை வாங்கி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதால அவங்களுக்கு ஆதரவாக தான் தீர்ப்பு வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதில் வந்து எப்போதுக்கு 40 தொகுதியிலையும் வேட்பாளரை போட்டு வேலையை ஆரம்பிச்சு வேலையை தொடங்கி நடத்திட்டு இருக்கிறது சீமான் அவர்கள் மட்டும்தான். இது எல்லாமே இந்த கூட்டணி கிட்ட. இதுக்கு நடுவில் 2 கட்சியும் மாறி மாறி சர்வே வேற எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப களத்துல. என்ன சர்வே? அதிமுகவும் திமுகவும். அதாவது எங்களுக்கு இந்த தொகுதியில யாருக்கு வந்து அதிகமான சான்சஸ் இருக்கு, யாரு வந்து வெற்றி பெறுவா, எந்த கைடியா வச்சு நீங்க வாக்களிக்கிறீங்க, இந்த எல்லா விஷயத்தையும் வந்து களத்துல போய் சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. திமுக சார்பில் இந்த பெண் அப்படின்னு நிறுவனம், அது நமக்கு தெரியும் இல்ல, பெண்ணா வந்து லேடி கிடையாது, பெண் இந்த நிறுவனம். ஆமா, அந்த நிறுவனம் போய் வந்து இப்போ சர்வே எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக அவங்களோட ஐடி விங் அப்புறம் எடுக்கட்டும் எல்லா சர்வே எல்லாம் எடுக்கட்டும். ஆமா, இந்த சர்வே இந்த கருத்து கணிப்பு எல்லாம் யாருக்கிட்ட வேணும் எடுப்பாங்க? நான் இத்தனை வருஷமா இருக்கேன், என்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு கருத்து கணிப்பு கேட்கல, என்கிட்ட ஒருத்தர் வந்து சர்வே எல்லாம் எடுக்கல. மக்கள் தான் டேட்டா எடுக்கிறாங்க. நானும் மக்கள் தானே, என்கிட்ட யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் தான் டேட்டா எடுப்பாங்க. என்னன்னா மேடம், ஒரு காலத்துல அப்ப இருந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே மக்களோட கனெக்டா இருந்தாங்க. வாரத்துக்கு மாதம் சுற்றுப்பயணமா இருக்கட்டும், வெளிமாநில இருந்து வந்தா பேசுறதாகட்டும், வெளி மாவட்டங்கள்ல விஷயம் தெரியறதாகட்டும், எல்லாருமே கனெக்டடா இருந்தாங்க. கனெக்டடா இருந்ததாலதான் அவங்களுக்கு இந்த சர்வேவோ பிரசாந்த் கிஷோரோ யாருமே தேவையில்லாம இருந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நம்ம அரசியல்வாதிகள், இப்ப நம்ம நிகழ்கால அரசியல்வாதிகள் யாருமே வந்து கனெக்டடா இல்லை. அவங்க எல்லாம் தலைநகர்லயே தான் இருக்காங்க. ஸோ வெளி மாவட்டங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு போறது இல்லை. அப்படியே போனாலும் ஏதாவது ஒரு யாத்திரை மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு தான் போறது, சாதாரண நேரத்தில் வந்து போறது இல்லை. அப்படிங்கிறதால தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் இப்போ அப்ப இருந்த கருணாநிதி அவர்களுக்கோ காமராஜர் அவர்களுக்கோ இல்ல எம்ஜிஆர் அவர்களுக்கோ எதுவுமே தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கு. திண்டுக்கல் ஏதாவது விஷயம் நினைச்சுன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரியும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனா ஜெயலலிதாவும் கருணாநிதி அவர்களும் உளவுத்துறையை வச்சு கொஞ்சம் இது பண்ணாங்க. ஆனா இப்போ உளவுத்துறையும் ஒன் சைடா ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி நோக்கத்துல தான் இந்த மாதிரி சர்வேகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த சர்வே முடிவுகள் அடிப்படையிலையும் அவங்களோட முடிவுகள் வந்து மாறும். ஸோ சர்வேக்காகவும் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், கூட்டணி எந்த போக்குல போகுதுன்னு பார்ப்போம். அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னொரு விஷயத்துல பொறுப்பா பேசுவோம். நன்றி.